ஆரணி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் கஜேந்திரனை ஆதரித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரையாற்றி வருகிறார். நேரலையில் பார்க்கிறோம். தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு நாடாளுமன்ற தொகுதிக்கு சென்று தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறேன். போகின்ற இடமெல்லாம் எங்கே பார்த்தாலும் மக்கள் வெள்ளம், ஒரே ஆரவாரம், ஒரே மகிழ்ச்சி. இந்த அரங்கம் முழுவதும் நிரம்பி இருக்கின்ற காட்சி பார்க்கின்ற போது இது தேர்தல் பிரச்சார கூட்டம் அல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற மாநாடு போல் காட்சி. வீர வரலாற்றின் பொன்விழா எழுச்சி மாநாடு எப்படி இருந்தோ அதே காட்சி இங்கே பார்க்கப்படுகிறது. ஸ்டாலின் அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உடைக்க எவ்வளவு முயற்சி செய்தீர்கள், முடக்க எவ்வளவு முயற்சி செய்தீர்கள். எங்களுடைய தொண்டர்கள், நிர்வாகிகள், தகவல் தொழில்நுட்ப நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள் பல பொய் வழக்குகள் போட்டீர்கள். கட்சியை முடக்க, கட்சி பணி செய்ய அவர்களுக்கு தடையாக நீங்கள் ஏற்படுத்தினீர்கள். எங்கே ஆணையை நோக்கி பாருங்கள், எவ்வளவு தடைகள் வந்தாலும் அத்தனையும் தகர்த்தெறிந்து நாடாளுமன்றத்திலே வெற்றி பெறும், வெற்றி பெறும், வெற்றி கொடி நாட்டுவோம். அம்மா கொஞ்சம் பொறுமையா, அம்மாவுக்கு ஆர்வம் அதிகமாகிடுச்சு. அனைத்து முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் எம்ஜிஆர் என்ற மாபெரும் சக்தி இயக்கத்தை உருவாக்கி கொடுத்திருக்கிறார். எம்ஜிஆர் தோற்றுவித்த கட்சியை தன்னை இணையாப்பதை போல காற்று நம்மளுக்கே ஒப்படைத்திருக்கின்றார். இந்தியாவிலும் சரி, தமிழகத்திலும் சரி, எத்தனையோ கட்சிகள் இருக்கின்றன, எத்தனையோ தலைவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் நம்முடைய தலைவர்கள் போல் கிடையாது. எத்தனையோ பேர் மணியை பிறக்கின்றார், வாழ்கின்றார்கள், இறக்கின்றார்கள். ஆனால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா, இருவர்